தமிழ்நாடு கவர்மெண்ட்டோட சிஎம் ட்ரோஃபி 2025 வேறு மாதிரி தமிழ்நாட்டில் நடந்துகிட்டு இருக்குது. அந்த வகையில் அரியலூர் டிஸ்ட்ரிக்டோட ஸ்கூல் லெவல் கிரிக்கெட் மேட்சஸ் எல்லாமே பொன்பரப்பியில் இருக்கிற கவர்மெண்ட் ஹையர் செகண்டரி ஸ்கூலில் செப்டம்பர் 2, 3 ஸோ 2 நாள் போட்டிருந்தாங்க. சரி போய் பார்ப்போம். அதுவும் ஸ்கூல் பசங்க வேறு ஆடுறாங்களா. கிரவுண்டுக்குள்ளே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஜேன்னு பசங்க ஆணிமலை ஸ்கூல் பசங்க ஒரு மூலையை பிடிச்சிட்டாங்க. என்ன இவ்வளோ டீம் வந்திருக்காங்க போது, ஆனால் கிரிக்கெட்டுக்குன்னா எப்பயும் இவ்வளோ கூட்டின ஒன்று 32 டீம் என்ட்ரி கொடுத்துருக்காங்க. இதுவே ஒரு ஃபுட்பால் ஹேண்ட்பால்னு எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா வருவாங்க ஒரு 15 டீம் 20 டீம்லாம் வருவாங்க, ப்ரொஃபஷனலாக விளாட்ற வருவாங்க. ஆனால் கிரிக்கெட் தான் நம்மளுக்கு பசங்களுக்கு பிடிக்குமே. அதனால் பிடி சாரை கொஞ்சம் நச்சரிச்சு எப்படியாவது ஓடி வாங்கிட்டு இந்த மேட்சுக்கு என்ட்ரி கொடுக்குறதா வந்துடுறாங்க. அதனால தான் சிஎம் ட்ரோஃபிக்கு கிரிக்கெட்டுக்கு பொதுவே கூட்டம் அதிகமாக வரும். இப்படி கூட்டம் அதிகமாக வரதுனால ஒவ்வொரு மேட்சுமே 3 ஓவராக நடத்தினாங்க. எல்லாமே நாக் அவுட் பேசிஸில் நடந்துச்சு. ஸோ அதில் வின் பண்ணது யார்? ஆண்டிமடத்தோட கவர்மெண்ட் ஹையர் செகண்டரி ஸ்கூல் பசங்க தான். மேட்ச் ஆட வந்த பசங்களாம் எப்படின்னா 11s, அது போக ஒரு 4 பேர் கூட சப்போர்ட் பண்ணுறதுக்கு ஒரு 4 பேரை இழுத்துட்டு வந்தாலுங்க. ஸோ உள்ள ஆடுறது என்னமோ ஒரு 11 பேர் தான், ஆனால் வெளில எதுவும் சப்போர்ட் பண்ணுறதுக்கு ஒரு 15 பேர் வேறு வந்திருந்தாங்க. அட்மாஸ்பியரை ஒரு 5 மாதத்துக்கு மறக்க முடியாத அளவுக்கு இருந்துச்சு. இந்த சிஎம் ட்ரோஃபிங்கிறது வந்து 3 ஓவர்னால பசங்களுக்கு என்ன யூஸு, இதனால் என்ன அவங்க டெவலப் பண்ணிப்பாங்க அவங்கள கேமில் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இந்த 3 ஓவரில் எதுவும் டெவலப்மெண்ட் ஆகாது. ஆனால் ப்ரைஸ் வின் பண்ணாங்கன்னா ப்ரைஸ் மணி கிடைக்குது. இப்போ ஃபஸ்ட் ப்ரைஸ் வின் பண்ணுறாங்கன்னா 45,000. ஸோ 15 பேரும் 3000 பிரிச்சுப்பாங்க. நிதிஷ் கிட்ட கேட்டேன், என்னாலே போன வருஷம் ஜெயிச்ச என்னாலும் பண்ணேன் அந்த காசு அப்படின்னு கேட்டதுக்கு, நானே இப்போ போட்டுருக்கலாம் இந்த ஜெர்சியும் இந்த ஷூவும் இந்த காசில் தான் நான் வாங்கினேன் நிதிஷ் சொன்னான். ஏன்னா இம்ப்ரூவ் பண்ணிக்கிறதுக்கு கொஞ்சம் காசும் தேவை, அதான் சிஎம் ட்ரோஃபி மூலமாக கிடைக்குது. அப்புறம் இன்னொன்று இதில் யாராவது நல்லா விளையாடாங்கன்னா அவங்க ஸ்டேட்டுக்கு செலக்ட் ஆவாங்க, டிஸ்ட்ரிக்ஸ் மூலமாக போவாங்க. எங்கே போவாங்க? சென்னைக்கு போவாங்க. சென்னைக்கு போகிறதே பெரிய கனவு, அதுவும் சென்னையில் மேட்ச் ஆடுறது அப்படிங்கிறது பெரிய ஒரு கனவு. அது எல்லாமே இந்த சிஎம் ட்ரோஃபி மூலமாக நிறைவேறுது. ஆக்சுவலி இந்த சிஎம் ட்ரோஃபி பசங்க மத்தியில் செம்ம ஒரு வரவேற்புங்க. கொஞ்சம் உசுறு கொடுத்து ஆடுறாங்க பசங்க, அதை கண் கூட பார்க்க முடியுது. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு, நல்ல எக்ஸ்பீரியன்ஸை கொடுத்துச்சு. தமிழ்நாடு கவர்மெண்ட்டுக்கு என்னோட மனமார்ந்த நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன். பட் இந்த சிஎம் ட்ரோஃபி 2025 என்னால் மறக்க முடியாது. என் மனசு இன்னமும் பொன்பரப்பிலே தான் இருக்குது. வர பசங்களா, உங்களுக்கு எந்தளவுக்கு சிஎம் ட்ரோஃபி பிடிக்கும் அப்படிங்கிறத கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள். எந்தளவுக்கு உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது அப்படிங்கிறத கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள்.